Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரெண்டு flagship smartphone specifications தான் compare பண்ண போறோம். So அந்த ரெண்டு smartphone எதுன்னு பாத்தீங்கன்னா OnePlus தரப்புல இருந்துட்டு OnePlus 7 Pro உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் அதே நேரத்துல Asus தரப்புல இருந்துட்டு Asus Zenfone 6Z உடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம கம்பேர் பண்ண போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணாதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனா சேரும். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள இருக்கிற சிமிலாரிட்டிஸை பற்றி பேசிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட்ஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. ஸோ எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், ஆனால் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ OnePlus உடைய இந்த 7 சீரீஸ் வந்துட்டு வர May 14th வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா Asus Zenfone 6Z வந்துட்டு May 16th வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள இருக்கிற அந்த சிமிலாரிட்டிஸை பார்த்துருவோம். ஸோ முதல் சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே ஒரு பெசல்லெஸ் டிஸ்பிளே தான் இங்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு அந்த டிஸ்பிளேவில் ஒரு OLED டிஸ்பிளே எடுத்துகிட்டு வர போகிறதா OnePlus வந்துட்டு சொல்லியிருக்காங்க அவங்க 7 Pro ஃபோனில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா Asus வந்துட்டு அவங்க 6Zக்கு எந்த வகையான ஒரு டிஸ்பிளே எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கிறதுனால கண்டிப்பாக AMOLED ஸ்க்ரீன் தான் எடுத்துகிட்டு வராங்க. அப்படின்னா இவங்களும் ஒரு OLED டிஸ்பிளே வந்துட்டு எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அந்த பாப்அப் கேமரா. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்துட்டு ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா வந்துட்டு இருக்க போது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு 32 மெகா பிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு ட்ரிபிள் ரேர் பேக் கேமரா செட்டப் தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ 100% ப்ரைமரி வந்துட்டு 48 மெகா பிக்சல் சென்சரும், அதுக்கடுத்தது ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸும், அதுக்கடுத்து ஒரு டெலிஃபோட்டோவும் இல்லைனா டெப்த் சென்சர் தான் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ரெண்டுமே சிமிலரான ஒரு ட்ரிபிள் ரேர் பேக் கேமரா செட்டப் தான் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அந்த வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு சேம் வேரியன்ட்ஸ் தான் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அந்த மெக்லான் எடிஷன் அந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து இந்த நார்மல் எடிஷன்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6GB ரேம் வேரியண்ட்டும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 8GB அண்ட் 10 இல்லைனா 12GB ரேம் வேரியண்ட் வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லுமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸை பார்த்துருவோம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரி பேக்கப் தான். ஸோ பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் Asus Zenfone 6Zல வந்துட்டு ஒரு 5000 mAh பேட்டரி வந்துட்டு இவங்க ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் தான் 5000 mAh பேட்டரியை பார்த்துருக்கோம். ஆனால் முதல் தடவையாக ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் இந்த ஒரு 5000 mAh பேட்டரி எடுத்துகிட்டு வருது ரொம்பவே சூப்பரான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கூட இதில் இருக்குது. வித் ஃபாஸ்ட் சார்ஜின்னு அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 20 வாட்டா இல்லை 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான்னு தெரில, ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா OnePlus 7 Proவில் வந்துட்டு ஒரு 4000 mAh பேட்டரி வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ரொம்ப நல்ல பேட்டரி பேக்கப் தான் கொடுக்கும். ஏன்னா ரேப் சார்ஜர் கூட இருக்குது. ஆனால் Asus Zenfone 6Z கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தவொடனே சொல்கிற மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் இல்லை. ஆனாலும் அவங்க கொடுத்துக்கிற அந்த லீக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ப்ளஸ் அந்த ஃபீச்சர்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு Asus Zenfone 6Zல இருக்கிற ஃபீச்சர்ஸ் OnePlus 7 Proவில் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா OnePlus 7 Proவில் இருக்கிற சில ஃபீச்சர்ஸ் வந்துட்டு Asus Zenfone 6Zலையும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Asus Zenfone 6Zல வந்துட்டு அவங்க அந்த இமேஜை வந்துட்டு ஒரு இமேஜை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இமேஜில் ஸ்மார்ட் கீன்ற ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் LED நோட்டிஃபிகேஷனும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு இருக்கிறதா இவங்க வந்துட்டு அந்த இமேஜில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு 100% OnePlus 7 Proவில் இருக்குமானது எனக்கு தெரில. ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இனிமேல் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே ஒரு சிமிலாரிட்டியை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அது வந்துட்டு ப்ரொசஸர் தான். ஸோ 100% எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் Snapdragon 855 ப்ராசஸர் தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு சிமிலாரிட்டி நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இதாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற அந்த சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஆனாலும் சில அதாவது அந்த பேட்டரி வந்துட்டு கொஞ்சம் மேஜர் டிஃப்ரென்ஸ் தான். அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த LED நோட்டிஃபிகேஷன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு LED நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு 100% Asus Zenfone 6Zல அந்த ஃபீச்சர் இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் அந்த ஸ்மார்ட் கீன்றது அது எந்த ஃபீச்சர்னு அது என்ன பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறமா
எந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸிங் கூட நம்ம பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் OnePlus 7 Pro வந்துட்டு Asus Zenfone 6Z விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ Asus Zenfone 6Z வந்துட்டு ஒரு 40,000 இல்லைனா 45,000 வந்துட்டு இவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் OnePlus 7 Pro வந்துட்டு ஆல்மோஸ்ட் 50,000 மேலே தான் இவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ப்ரைஸுக்கு வந்துட்டு இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஸோ கண்ண முடியுன்னு யார் பெட்டரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஆனால் பிராண்ட் வந்துட்டு நீங்கள் OnePlus தான் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போது எதுவும் பண்ண முடியாது. OnePlus 7 தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸும் ப்ரைஸ் வைஸும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டர்னு 100% Asusடைய Zenfone 6Z தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே ஒரு லீக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான், இன்னும் எதுவுமே ரிவீல் ஆகல. நிறைய அதாவது அந்த கேமரா ரெசல்யூஷன்ஸ் ஆகட்டும் நிறைய ஃபீச்சர்ஸும் இன்னும் ரிவீல் ஆகல. ஸோ லான்ச் இவெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஃபோன்ஸ் வந்துட்டு லான்ச் ஆனதுக்கப்புறமா இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு நான் ரிசல்ட்ஸை சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டெக்னிக்கல் வீடியோஸோ இல்லைனா மூவி ரியாக்ஷன் வீடியோஸ் வேணாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் உங்களுக்காக பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். ஸோ until then signing off from Sandeep.